ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து நடுவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் KFC சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி நம்ம ரெடியாக வச்சுட்டோம்னா ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். 1 கிலோ சிக்கன் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போயுமே வந்து சிக்கன் ஒரு 7 தண்ணி கழுவுவேங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி 7 தண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் வந்து 100 ml வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் பொடி 1 ஸ்பூனு, கார்லிக் பொடி 1 ஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவுக்கு, பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து KFCயோட ஃப்ரைடு சிக்கன் மசாலா, இது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 ml, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 10 ml சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இதனுடைய மேரினேஷன் பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தயிரை வந்து ஆட் பண்ணிடலாம். தயிரை ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், ஈஸியாக வந்து இந்த சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஆனியன் பொடி, 1 ஸ்பூன் கார்லிக் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இதை சேர்த்துடலாம். பத்து ml சோயா சாஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 50 கிராம் வந்து நான் கிறிஸ்பி சிக்கன் பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா கலவைகளையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காரம், உப்பு இது எல்லாமே வந்து ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து இந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து சரிசமமாக மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கலவையை. இப்போ இதன் கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கிலோ போல் சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இதை 1 by 1 சேர்த்துடலாம். ஸோ இந்த சிக்கன் துண்டுகள் வந்து உங்களுக்கு ஸ்கின்னோடு இருந்தால் கூட வாங்கிக்கோங்க. ஸ்கின்னோடு கிடச்சிதுன்னா இன்னும் நமக்கு வந்து அந்த கோட்டிங் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஸ்கின்லெஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மேரினேஷன் வந்து இந்த சிக்கனில் நல்லா ஃபுல்லாகவே அப்ளை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலவை வந்து மெயினான ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கலவையை ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இந்த மேரினேஷன் வந்து சிக்கனில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால நமக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த சிக்கனுடைய இந்த கலவையை வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருந்தோம்னா ரொம்பவே ஜூஸியாக கிடைக்கும் சிக்கனு. குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ மேலே கோட்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணுறேன். இதுதான் மெயினான ஒரு பகுதி. இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 200 கிராம் ஆல் பர்பஸ் பொடி எடுத்திருக்கேன். ஸோ மைதா மாவு 200 கிராம், மெயினான இன்க்ரீடியன்ட் மைதா மாவு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இன்க்ரீடியண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் நமக்கு வந்து கோட்டிங் கொடுக்கும். இதில் ஒரு 50 கிராம் வந்து நான் கிறிஸ்பி சிக்கன் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம ஆனியன் பொடி, கார்லிக் பொடி சேர்த்தாலே அந்த டேஸ்ட் கிடச்சிரும். 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இந்த ஆனியன் பொடி, கார்லிக் பொடி ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம்.
கடைசியாக வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். இது வந்து தனி மிளகாய் தூள். இதில் ஒரு 10 ml வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மிளகாய் தூள், ஆனியன் பொடி, கார்லிக் பொடி, உப்பு இது எல்லாமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணுங்க. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொடுத்துருந்த நான் அந்த கிறிஸ்பி சிக்கன் பொடி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுற ஆனியன் பொடி, கார்லிக் பொடியே வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு KFC சிக்கனுடைய அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோட்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து ஓவர் நைட் நல்லா நான் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது வைக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கனை ஒன்றா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மைதா மாவு கலவை, அதில் டிப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு அந்த கோட்டிங் நல்லா வரணுங்க. ஸோ நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு இந்த மைதா மாவு கோட்டிங்கை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த வாட்டர் வந்து ஐஸ் கட்டியோடு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 5 செகண்ட் போட்டு எடுத்துடலாம். ஸோ அப்போது வந்து நல்லா உங்களுக்கு கோட்டிங் நல்லாவே வந்து நல்லா லேயராக வரும். ஒரிஜினல் KFC சிக்கனில் எப்படி லேயராக கிடைக்குமோ ஸோ அதே மாதிரியே நமக்கு லேயராக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஆயில் ஹீட் பண்ணி பொரித்து எடுத்துடலாம். இந்த சிக்கன் வந்து நீங்கள் இன்னும் நல்லா மசாலா வந்து ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபோர்க் வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுங்க சிக்கனை. ஸோ அப்போ அந்த மசாலா வந்து டக்குன்னு உள்ளே வந்து இறங்கிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சிக்கன் மேரினேஷன் ஆகி கிடச்சிரும். இந்த பேஸ் மாவு தாங்க ரொம்பவே முக்கியம். இதை நீங்கள் ரெடி பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு மேரினேஷன் பண்ணி இந்த மாவில் முக்கி எடுத்து நீங்கள் பொரிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தாங்க. நம்ம வந்து இந்த சிக்கனை ஒரு 8 பீஸ் நம்ம கடையில் போய் வாங்கினாலே 400 rupees கிட்ட வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது ஹைஜீனிக்காக இருக்குமான்னு தெரியாது. ஸோ நம்மளே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு அவங்க வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து எப்போயாவது ஒரு தடவை வேணால் சாப்பிட்லாங்க, அடிக்கடி செய்யக்கூடாது. ஒரு மந்த்லி ஒன்ஸு பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மற்றபடி இந்த ஐட்டம்ஸ் வந்து அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் அது செட் ஆகாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மைதா மாவோட அந்த மைதா மாவு கலவை போட்டோம் இல்லைங்களா, ஸோ அதோட எல்லாம் கோட்டிங் நல்லா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் பேன் வச்சுட்டு ஆயிலை வந்து ஹீட் பண்ணிடலாம். மீடியமான ஹீட்டில் வந்து பொரிச்சு எடுக்கணும். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா மேலே மட்டும் கரிஞ்சு உள்ளே வேகாமல் இருந்துடும். ஸோ அதனால் மீடியமான ஹீட்டில் இந்த சிக்கனை 1 by 1 பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் போட்டுட்டு நடுவில் வந்து நீங்கள் வந்து கரண்டியை விட வேணாம். ஓரளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து திருப்பி விட்டு மறுபக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த KFC சிக்கன் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. பிள்ளைங்க வந்து பொரிக்கும் போதே ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அந்த காரம் எல்லாமே வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது. நம்ம இதில் வந்து ஆனியன் பொடியும் கார்லிக் பொடியும் சேர்க்கறதுனால அந்த அந்த பக்காவான அந்த KFC சிக்கனோட டேஸ்ட் வந்து கிடச்சிது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது.
நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக 100% KFC சிக்கன் டேஸ்ட்லேயே இருந்ததுங்க. கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுத்த இந்த முறையில் நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதனோட வந்து நம்ம சாஸ் மைனஸ்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம பேஸ் ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாங்க. மீதம் இருக்கிற சிக்கனையும் வந்து நான் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா சிக்கனையும் நான் வந்து பொரித்து எடுத்துட்டேன். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்ல லேயர் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. உள்ளே நல்லா சிக்கன் ஜூஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை அடிக்கடி நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை